சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 14/1/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். நேரில் வந்தால் கூட முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க. அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் ஒரு ரெட் சிந்தி கன்று மாடுங்க, ஒரு காங்கிரேஜ் கன்று மாடு, ஒரு குட்டை சென மாடுங்க, 2 காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க, ஒரு காங்கேயம் செவல காலக்கண்ணுங்க, ஒரு காங்கேயம் கன்று மாடு, ஒரு காங்கேயம் வெளாரக்கொம்பு செனமாடு என ஒரே விற்பனை பதிவில் 9 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க 3 மாதங்களான சுழி சுத்தமான கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத தரமான ஒரு வெளாரக்கொம்பு காங்கேயம் சினை மாடுங்க. சினை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் நேரம் 2 லிட்டர் கறவை வருங்க. மாடு கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு பூசி இருக்கிறோங்க. அது வந்து ஒரு கிருமி நாசினிங்க. சுண்ணாம்பு வந்து நம்ம குழச்சி பூசும்போது திமிழில் வந்து அப்படியே அடிக்குங்க. அதை அடிச்சுன்னா அந்த சுண்ணாம்பு பவுடர் வந்து உடம்புல அப்படியே மேலே விழுந்ததுன்னா கொசுக்கள் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்குங்க. முழுசாக ஒட்டாதுன்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் சில நேரங்கள் வந்து அந்த வாசம் இருக்கும்போது அந்த கொசுக்கள் தொல்லை கம்மியாக இருக்கும். அதனால தான் கன்று போட்ட மாடுகள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொம்புலேயும் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு கை வச்ச மாதிரி போடுவாங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. மாடு நல்ல பெருவிட்டான மாடு, 6 மாதம் சினைங்க, மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா கன்று ஈனி ஒரு 15 நாள் ஆகுதுங்க. நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மயில கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாமுங்க. பால் கறந்துட்டு தான் இந்த வீடியோ எடுத்ததுங்க. ஏன்னா வந்து இப்போ தான் வண்டியில் வந்து இறங்கினோடனே நம்ம கறந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்ததுங்க. மாடு நல்ல கொம்பு தலை, நல்ல ஜாடை, ரொம்ப பொறுமை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கன்று நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலக்கன்று காலக்கண்ணுங்க. மாடு ஈத்து 3ஆம் ஈத்து, கால் அணைக்க வேண்டாங்க. கன்று மயிலக்கன்று காலக்கன்று. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆவது ஈத்து, கன்று இனி 15 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாம். பாலோட அளவீடு நல்லா பக்குவம் பண்ணால் நேரம் 2 லிட்டர் கறவை கறக்க முடியுங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து ஒரு 1.5 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. கண்ணு வந்து அப்படி கொழுன்னு நல்ல ஒரு தரமான கண்ணுங்க. அதனால் உங்களுக்கு தெளிவான காங்கேயம் மாடு சுழி சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. காங்கேயம் கன்று மாடுகள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாதம், அதாவது நம்ம தினமும் போடுற பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அல்லது 3 காங்கேயம் கன்று மாடுகள் பதிவாக போட்டோங்க. ஆனால் இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 அல்லது 3 காங்கேயம் கன்று மாடு தான் நம்மளால் விற்பனைக்கே கொண்டு வர முடியுதுங்க. எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க. குழந்தைகளுக்கு காங்கேய மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலான விலையில் கன்று மாடுகள் தேர்வு செய்யணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணலாம். விற்பனை விலை வந்து 45,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கன்று காலக்கன்று, மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இப்போ தான் வேறு ஒரு இடத்துல லோக்கலில் தான் இருந்துச்சுங்க. வாங்கி கொண்டாந்து கறந்தோடனே வீடியோ எடுக்கிறவங்க. அதனால் அந்த வீடியோ இடத்துல கட்டும் பொழுது கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி மாடு தரத்தில் நல்ல மாடு, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து ஒரு குட்டை மாடுங்க. 8 மாதம் சினைங்க. உயரம் வந்து 3 அடி உயரம் தான் இருக்குங்க. 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து 3ஆவது ஈத்து, பல் கடை முளைப்புங்க. சுழி சுத்தமாக இருக்குது. குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. சினை வந்து 8 மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. 4 காம்பில் பால் வரும். சுழி சுத்தமாக இருக்கும். பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் குட்டை மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். பாலுக்கு நிற்கிறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு தாராளமாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல சுரட்டையில் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு எருமை கிடாரிங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாதம் ஆச்சுங்க. இன்னொரு 4 மாதத்தில் சினை பருவத்துக்கு வந்துடும். நல்ல சுருள் கொம்புங்க. நம்ம இந்த மாதிரியான சுருட்டை கிடாரிகள் நண்பர்கள் நிறையா தினமும் கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான கிடாரிகள் நல்ல தரத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பதிவாக கொண்டு வர்றோங்க. கன்று நல்ல சுழி சுத்தம் மன்னிக்கோங்க, எருமைகளுக்கு சுழி கிடையாது. கன்று நல்ல தெளிவான சுரட்டை கொம்பு, நல்ல கால் ஊக்கம்ங்க, வால் இறக்கம் இருக்குது. தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. ரொம்ப நல்ல குணம். மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். 20 மாதம் ஆச்சுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்தில் சினைக்கு வந்துடுங்க. நிறை சினையில் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையமில் இந்த மாதிரியான சுருள் கொம்பு எருமை கிடாரிகள் வந்து குறைஞ்சபட்சம் 60,000, அதிகபட்சம் 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. விலை குறையாமல் இன்றளவும் லட்சங்களில் விற்பனை ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடு, இந்த சுருட்டை எருமை, இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லட்சங்களில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. காங்கை மாடு லட்சத்துக்கு மேலே விற்றது எல்லாமே இன்றைக்கி 50,000 ரூபா மதிப்பீடில் வந்துருச்சுங்க. எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் எருமை வந்து பால் தேவை இருக்குது. நல்ல கிடாரிகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும், சுருட்டையில் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. தரத்தில் அருமையான கிடாரி, நல்ல கால் ஊக்கம், கொம்பு அருமையான சுருள் கொம்பு, 20 மாதம் ஆச்சுங்க. இன்னொரு 2 to 4 மாதத்தில் சினை பருவத்துக்கு வந்துடும். காது நல்ல பெருங்காது, கால் ஊக்கம், காம்பு நல்ல இடைவெளிங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் வாங்குகிற மாடு கன்று பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கட்டினா போதுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிடுறோமுங்க. தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு தான் அனுப்புகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் நீங்கள் வந்து 2 மாதத்துக்கு கண்டிப்பாக பண்ண தேவையில்லைங்க. அதிகபட்சம் 4 மாதம் வரைக்கும் குடல் புழு நீக்கம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது 2 காங்கேயம் கிடாரி கன்றுகளுடைய விற்பனை பதிவுகள் தான் பார்க்க போகிறீங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 11 to 12 மாதமான நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. தோகமடி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நல்ல சுருக்கம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் நரம்பு தார தெரியுங்க. கண்ணுக்கு 11 to 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. நல்ல மாட்டோட பிறந்த கண்ணுங்க. தாய்மாடு வந்து ஒரு வட்டக்கொம்பு மாடுங்க. கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டக்கொம்பில் வந்து சேரும். மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். வயது 11 to 12 மாதம் ஆச்சுங்க. இந்த தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று பால்வர்க்கமான கன்றினுடைய விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. தை பொங்கலுக்கு நல்ல கன்றுகளை தேர்வு செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுருக்கணும், பால்வர்க்கமான கன்றாங்கிறது உறுதிப்படுத்தி வைக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். எல்லா கிடாரி கண்ணையும் நம்ம பால்வர்க்கமான கன்றுகள்னு குறிப்பிடுறது இல்லைங்க. பின்னாடி அந்தளவுக்கு நல்ல இலையும் தோகமடி இருக்குதுங்க. சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 9 மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. கண்ணுக்கு 9 மாதம் ஆச்சுங்க. கண்ணு நல்ல குதிரை உடம்புல தெளிவான ஒரு கிடாரி கண்ணு. இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. தை பொங்கலுக்கு காங்கேயம் கிடாரி கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல குணமான கண்ணாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை 15,000 ரூபாய்ங்க. கண்ணு தரத்தில் அருமையான கண்ணுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சு. நீங்கள் செய்யணுங்கிறது 2 மாதம் கழித்து செஞ்சால் போதும். தரத்தில் அருமையான மயிலக்கண்ணு கிடாரி கண்ணு. விற்பனை விலை 15,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம்
சிவகிரியில் இருக்குதுங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம். பதிவுகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு விளக்கம் குறிப்பிட்றவங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரி அந்த 2 நிமிடத்தில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வெளி மாவட்டங்கள்லையோ வெளி ஊர்கள்லையோ இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி கன்றுகள் தேர்வு செஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா யார் வீட்டில் பராமரிப்பாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. ஏன்னா அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னா கூட அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேறு ஒருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க. ஏன்னா நிறைய பேர் நண்பர்கள் வந்து ஏற்றும் பொழுது வண்டியில் போயிட்டுருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால வேண்டான்னு சொல்லிட்டா நம்ம வந்து அதை கொண்டு வந்து திருப்பி மறு விற்பனை செய்கிறதுல நிறையா தர்ம சங்கடமான சூழல்கள் ஏற்படுதுங்க. அதனால் உங்களுக்கு நம்ம சொல்கிற பதிவுகள் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம். நல்ல கன்று கிடாரி கன்று 9 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பு என்ன விற்குமோ அதே விலையில் தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல தரமான காங்கேயம் செவலை காளை கண்ணுங்க. கண்ணுக்கு 13 மாதம் வயசாச்சுங்க. நல்ல உடல் அமைப்புங்க. சுழி சுத்தம்ங்க. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தாடை இறக்கம் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குது, தோல் நல்ல நைஸ் தோலில் இருக்குதுங்க. தரத்தில் அருமையான ஒரு செவலை கிடாரி கன்று. 12 மாதம் முடிஞ்சு 13 மாதம் ஆகுதுங்க. குழம்புகள்னாலும் நல்ல அச்சல் உள்ள மாதிரி தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. கன்று நல்ல சூட்டிப்புங்க, நல்ல குணவனம். அதே மாதிரி கழிப்புங்கிறது எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குது. உடம்பு வந்து நல்ல தெளிவான உடல் கட்டில் இருக்குதுங்க. காங்கேயம் செவலை காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் மூக்குத்துலிங்க. மூக்குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. தரமான காங்கேயம் செவலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய தலையீத்து 2 பல் ரெட் செந்தி மாடுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று இனி இருக்குதுங்க. நேற்று தான் இனி இருக்குதுங்க. தலையீத்துங்க. தலையீத்துனா கூட கறவைக்கு ஒரு ரொம்ப பெரிய குறும்போ தொந்தரவோ எதுவும் கிடையாதுங்க. மாடு ஒருத்தர் சும்மா முன்னாடி நின்றுக்கிட்டால் கால் அணைக்காமே நிற்கிதுங்க. அணைச்சாலும் நிற்கிதுங்க. சில மாடுகள் வந்து வட இந்திய மாடுகள் பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க. இது அப்படி இல்லைங்க. நேற்று காலை கன்று ஈனுச்சு. சீம்பால் ஒரு 3 லிட்டராட்டு இருந்துச்சுங்க. கன்று வந்து கிடாரி கண்ணுங்க. மாடு கன்று சுழி சுத்தம்ங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று கிடாரி கண்ணுங்க. அதாவது ஜெர்சி கன்று கிடாரி கன்று போட்டிருக்குது. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. தலையீத்தில் நல்லவாள் திரும்பினதுக்கப்புறம் நல்லா பக்குவம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நேரம் ஒரு 4 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. மாடு நல்ல குணவனமான மாடுங்க. நல்ல பெருவெட்டுங்க. இன்னும் 2 பல் தானுங்க. 4 பல் 6 பல் 8 பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும். மாடு பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாகவும் அடுத்தடுத்த ஈத்துக்களில் ஒரு 5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கூடிய மாடாகவும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு தரமான ஒரு மாடு 2 பல்லில் சுழி சுத்தத்தில் லக்ஷ்மி சுழியோட கன்று வந்து ஜெர்சி கன்று கிடாரி கண்ணோட வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. மாடு எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க. பால் வற்றும்போது கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்றுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க. HF ஜெர்சி கன்றுகள் எங்கே வேணாலும் நம்ம சந்தைப்படுத்த முடியுங்க. விற்பனை விலை ஜெர்சி கன்றுகளுக்கு பால் வற்றும்போது ஒரு 12,000 ரூபாயிலிருந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு நீங்கள் தரமாக விற்பனை செய்ய முடியும். அதனால் வந்து கன்று கலப்பு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து விலை கிடைக்காதுன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அதற்கான விலை கண்டிப்பாக கிடைக்குங்க. தரமான
மாடு 2 பல்ல தான் இருக்குதுங்க. லக்ஷ்மி சொல்லியும் இருக்குது. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3ஆம் ஈத்து காங்கிரேஜ் மாடுங்க. 10 நாள் ஆன கிரு கண்ணு கிடாரி கண்ணுங்க. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பக்கத்தில் இருந்து பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்ட மாடுங்க. இந்த பண்ணையிலேருந்து வந்த மாடுகள் எல்லாமே நம்ம பதிவாக போட்டுட்டு தான் வந்துட்டுருக்குறோம். அங்கே கிர் காலை தான் வச்சுருக்கிறதுனால எல்லா மாடுகளுக்கும் வட இந்திய மாடுகளுக்கு அவங்க கிர் காலை தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கிர் கண்ணு கிடாரி கண்ணு தான் போட்டிருக்குதுங்க. கறவைக்கு 100% ரொம்ப ஒழுக்கமான மாடு. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கறவைக்கு வந்து பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 சாயங்காலம் 4 தெளிவாக கறக்க முடியுங்க. கண்ணு கிரு கண்ணு கிடாரி கண்ணு. மாடு கண்ணு சுழி சுத்தம். ஈத்து 3ஆவது ஈத்து. ரொம்ப குறும்பு கிடையாதுங்க. மாடு பாய்ச்சல் அந்த மாதிரி தொந்தரவு எதுவும் கிடையாது. கறவைக்கும் எந்த தொந்தரவு இல்லைங்க, ஒழுக்கமாக நிற்குங்க. மிஷின் கறவையிலையும் கறக்கும், கை கறவையிலையும் கறக்குங்க. காங்கிரேஜ் மாடு கிரு கண்ணு கிடாரி கண்ணோட நேரம் 4 லிட்டர் கறவையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடு கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க மாடு. கண்ணு தெளிவான கண்ணு, கிரு கண்ணு கிடாரி கண்ணுங்க. மாட்டுக்கு மூக்குத்தி கொடுக்கணுன்னாலும் நம்ம மூக்குத்தி கொடுக்கலாமுங்க. மூக்கு இல்லைனாலும் பெரிய தொந்தரவு எதுவும் இல்லைங்க. குடல் புழு நீக்க நம்ம மாட்டுக்கு நேற்று பண்ணிட்டோமுங்க. கண்ணு வந்து இளங்கண்ணா இருக்கனால கண்ணுக்குட்டிக்கு பண்ணலை, மாட்டுக்கு நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணிட்டோம். மாடு தவிடு தண்ணி எடுக்கிறதுல ரொம்ப அருமைங்க, எந்த தொந்தரவும் இல்லைங்க. வந்து 2 நாள் ஆச்சுங்க. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடுக்கலாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாடு நல்லா தெளிஞ்சிருச்சுங்க. அதனால் நல்ல தரமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.